ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், நடுவில் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டி சுற்றி ஒயிட் கலர் திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த கொம்பு டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, கொடி டிசைனு, அதுக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்ட போகிறேன், ரன்னிங் ஸ்டோனு. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அந்த ஷேப்லாம் மராத நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்படி ஒட்டும் போது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி நீடியில் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பென்சில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதை இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொம்பு டிசைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். நல்லா இது வந்து காயட்டும். காஞ்ச வாட்டி நம்ம சுகர் பீட் வச்சு இதை சுற்றி வந்து அவுட்லைன் போடுவோம். எப்பயும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிவர்ஸ் செயின் போட்டு ஆரம்பிங்க. ரிவர்ஸ் செயின் போட்டுட்டு எப்பயும் நீங்கள் சீனி பாசி கொடுக்கும் போது 2 பீடாக வந்து போடுங்க. நான் வந்து சில்வர் கலர் சீனி பாசி வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதை சுற்றியுமே வந்து சில்வர் கலர் சீனி பாசி கொடுக்க போகிறேன். இப்போ நடுவில் இருக்க ஸ்டோனு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்னி பண்ண தேவையில்ல. நம்ம பாருங்கள், அப்படியே வந்து கன்னி பண்ணலாம். ஒரு லாக் செயின் மட்டும் போட்டுட்டு அப்படியே கன்னி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த திலம்பு ஷேப்பு ஷார்பேஜ் எப்படி வளைக்கிறது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பீடு ஒரு பீடு இருக்கு இல்லையா, ஒரு பீடுக்கு இந்த பக்கம் நான் ஒரு செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம இப்போ இது முடிச்சுட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே வந்து கன்னியூ பண்ணணும் ஃபுல்லாக. பாருங்கள், எங்கேயுமே வந்து எண்ணாட் போட தேவையில்லை. நம்ம இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ முடிக்கும் போது மட்டும்தான் எண்ணாட் போடணும். பாருங்கள், இந்த சைடு ஷார்பேஜ் எப்படி வளைக்கிறதுன்னு நம்ம அந்த திலகம் ஷேப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த திலகம் ஷேப்போட அந்த பீடு முடியுது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்து அங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் சைடு இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு நான் பீடுக்கு இந்த பக்கம் வெளியில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே வந்து நான் நீடியில் டர்ன் பண்ணி இழுத்துக்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இழுத்து நான் 2 பீட் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷார்பேஜ் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். சுற்றி வந்து அவுட்லைன் பீட் கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே ரன்னிங் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா செயினா, அது வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து நம்ம நல்லா காஞ்ச வாட்டியும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் போடணும், இல்லைன்னா நகரும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வளைவுக்கெல்லாம் வந்து நான் ஒரு ஸ்டோனுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அந்த டைப்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்று டைப்பில் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி வரும். நம்ம வந்து இந்த சின்ன வளைவுக்கெல்லாமே ஒரு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு நேராக வர மாதிரி இருந்தால் நீங்கள் 2 ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் இது மட்டும்தான் வந்து அந்த பாக்ஸ் செயின் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து நம்ம சுற்றி அவுட்லைன் செயின் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் ஜரி த்ரெட்டில் 2 லைன் செயின் கொடுக்குறேன். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு, அப்புறம் வந்து இந்த கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, கொம்பு டிசைனுக்கு, இதுக்கெலாம் வந்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் வந்து ஒயிட் கலர் ஜரியில் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த கொம்பு டிசைன்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம ரவுண்டில் வந்து உள் சைடு அவுட்லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு கேப் விழும். அப்படி வந்து கேப் இல்லாத இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நல்லா நீடியில் வந்து உள்ளார அந்த செயின் இருக்கு இல்லையா, செயின்கிட்ட சைடாக நீடியில் வந்து இப்படி குத்துங்க. அதுக்கு அடியில் வந்து குத்தி ஸ்டிச் போடுங்க. அந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு அந்த கேப் வந்து வராது. நீங்கள் அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டோனை ஒட்டியே வந்து உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து வரும். பாருங்கள், நல்லா உள்ளே தள்ளி வந்து நீங்கள் ஸ்டிச் அதை ஒட்டியே போடணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக எப்பயும் அவுட்லைன் போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் வரும். அதே மாதிரி தான் 2 லைன் அவுட்லைன் கொடுக்கும் போதுமே நீங்கள் நல்லா அந்த ஸ்டிச்சை ஒட்டியே நல்லா போடணும். நீடியில் வந்து கொஞ்சம் சாய்வாக வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா அதை ஒட்டியே அவுட்லைன் அழகாக வந்துடும். நீங்கள் வந்து மேல் சைடு போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் உள் சைடு அந்த வளைக்கும் போது நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கும்.
பாருங்க இப்போ வந்து மேல் சைடு வந்து ஈஸியாக போட்டாச்சு. நம்ம நேராக நீடில் வச்சே போட்டுடலாம். இங்கே அந்த உள் சைடு அந்த வளைவுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் சீனி பாசியில் இந்த மாதிரி கொம்பு டிசைன் போட்டிங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் நீங்கள் அவுட்லைன் வந்து போடணும். பாருங்கள் இப்போ வந்து நான் டபுள் லைனில் அவுட்லைன் டபுள் செயின் போடுறேன். டபுள் செயின் போடும் போதும் பாருங்கள் நம்ம அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து ஒட்டி போடணும். அப்படி போடும் போது நம்மளுக்கு அது 2 லைனாக தெரியாது. அடுத்தது இந்த லீஃப் நான் போட போகிறேன். லீஃபுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்து அது மேலே போட போகிறேன். எப்பயும் நீங்கள் லீஃப் ஃபில்லிங் ஆரம்பிக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி பாதியிலேருந்து ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் நம்ம கடைசி முடிக்கிற வரைக்குமே அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேலாவாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போக போக வந்து அந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. லீஃப் ஃபில்லிங் வந்து நிறைய டைப்பில் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். அதில் வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வந்தாலுமே நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆயிரும். பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஷார்ட்டாக அந்த மாதிரி ஒரு 3 or 4 ஸ்டிச் வந்து போட்டுட்டு இந்த கடைசி ஸ்டிச் மட்டும் அந்த நடுவில் வந்து நான் கொண்டு வந்து முடிக்கிறேன். அந்த மாதிரி போடும் போது பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஷார்ட்டாக போட்ட ஸ்டிச் வந்து தெரியாது. பாருங்கள் இந்த சைடு அப்படி தான் போகிறேன். 2 ஸ்டிச் வந்து ஷார்ட்டாக போட்டுட்டு கடைசி ஸ்டிச் மட்டும் நடுவில் கொண்டு வந்து முடித்து எண்ணாட் போட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது மேலே வந்து நான் சீனி பாசி அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் வளைக்கும் போது பாருங்கள் ஒரு லாக் செயின் போட்டுட்டு உள் சைடு ஒரு லாக் செயின் போட்டு இந்த சைடு வெளி சைடு ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து அப்படி போடணும். அப்படி போடும் போது பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் நம்ம உள்ள ஸ்டோனுக்கு வந்து நம்ம டர்ன் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அடுத்தது இந்த கொம்பு டிசைனுக்கெலாம் நான் சுற்றி வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த நீடில்லையே கம்மை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொட்டிங்க அப்படின்னா ஸ்டோனை தொட்டிங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து அந்த நீடியில் ஒட்டிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸ்டோனை. நம்ம எப்பயுமே ஸ்டோனு அல்லது வந்து ஏதாச்சும் ஒட்டுறோம் அப்படின்னா அது வந்து நல்ல காஞ்ச வட்டி தான் நம்ம அது மேலே ஸ்டிச் போடணும். அடுத்தது பாருங்கள் இங்கே 3 லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் சீனி பாசி கொடுக்குறேன். பாருங்கள் கொஞ்சம் வந்து இந்த வளைவாக கொடுக்குறேன் அரும்பு மாதிரி கொடுத்துட்டு அதோட எண்டில் வந்து நான் நம்பர் 4 சைஸ் பீட் வந்து ஒன்று வைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பீட் வைக்கும் போது நம்ம சிங்கிள் பீட் மெத்தட்லேயே வந்து எண்ணாட் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அந்த லூப் வந்து அந்த பீட் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம கீழே த்ரெட்டை இழுக்கும் போது அது லாக் விழுந்துடும். அடுத்தது அந்த 3 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் சுற்றி நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட்டில் 2 லைன் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து நம்ம அவுட்லைன் வந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து நம்ம செயின் போடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி நான் 2 லைன் செயின் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து 1 லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த வளைக்கும் போது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டோன் செயின் மேலே, அந்த அவுட்லைன் மேலே ஒரு 2 லைன் செயினில் ஒரு லைன் செயின்லேயே போட்டு நான் திருப்புறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த டிசைன் போடுறதா இருந்தால் இந்த டிசைன் போடும்போது நல்லா பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்டான டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் நான் அந்த ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதில் சுற்றி வந்து எல்லாத்துக்குமே 2 லைனாக அவுட்லைன் கொடுத்துருக்கேன் செயினில். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. நான் இந்த டிசைன் வந்து எதுக்கு போட்டேன் அப்படின்னா ஒரு பேட்ச் ஒர்க்குக்காக போட்டேன். பாருங்கள் பேட்ச் ஒர்க்னால் நம்ம வந்து 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. இந்த டிசைனையே பேட்ச் ஒர்க்காக எப்படி கட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.